ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 14 நாட்கள் மகாலய பட்சமானது வந்துடுச்சு. இந்த மகாலய பட்சத்துடைய சிறப்பையும் இந்த மகாலய பட்ச காலத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. அதுக்கு முன்னாடி இந்த மகாலய பட்சம் அப்படின்னா என்னன்ற தகவலை தெரியாதவங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மகாலய பட்சமானது செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் மகாலய பட்ச தினமாக துவங்கிடுச்சு. வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் அமாவாசை திதி வரும் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியை தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னர் 14 நாட்கள் மகாலய பட்ச தினங்களாக கடைபிடிக்கப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு முன் வரக்கூடிய பௌர்ணமிக்கு திதிக்கு அடுத்த நாளில் இருந்து அமாவாசை வர உள்ள காலகட்டம் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகாலய பட்சம் தூங்கக்கூடிய இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் பித்ருக்கள் வழிபாடு செய்ய மிகவும் ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு வீட்டிலும் குல தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளை சரியாக செய்து வருவார்கள். ஆனாலும் அதற்கெல்லாம் முன்பு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு ரொம்பவே அவசியம். வீட்டில் முன்னோர்கள் இறந்த மாதம் திதி அறிந்து ஒவ்வொரு ஆண்டும் திதி கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் அந்த குடும்பத்தில் சிரமம், பிரச்சனை, துயர சம்பவங்களில் இருந்து விடுபடலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் இறந்த தேதியோ கூட தெரியாமல் இருக்கலாம். அவர்களும் இந்த மகாலய பட்சத்தில் திதியை கொடுக்கலாம். மகாலய பட்சத்தில் கொடுக்கப்படும் தர்ப்பணத்தால் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு திதி கொடுத்த புண்ணியம் உங்களை சேருங்க. மற்ற மாதங்களில் அமாவாசை தர்ப்பணம் செய்யாதவர்கள் கூட இந்த மகாலய பட்ச காலத்தில் தர்ப்பணத்தை தவிர்க்காமல் செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதனால் செய்ய முடியாதவர்கள் இந்த நேரத்தில் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கலாம். மகாலய பட்சம் என்பது ஒரு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. பட்சம் என்பது 15 நாட்கள். மகாலய பட்சம் என்பது நம் முன்னோருக்கான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 15 நாட்களும் முன்னோரை நினைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பலருக்கும் வாழ்வில் அனைத்தும் சரியாக இருந்தும் நினைப்பது நடப்பது சிரமம் இருக்கலாம். ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கிறவர்கள் நிறைய பரிகாரங்கள் செய்வாங்க. பித்ருக்கள் என்பது நமது தாய் மற்றும் தந்தை வழியில் இறந்த நம்முடைய முன்னோர்கள். அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் வண்ணம் அவர்களுக்கு உரிய தர்ப்பணம் செய்யாமல் இருத்தல், அவர்கள் நினைவின்றி வாழ்தல் நமக்கு வாழ்வில் பல சங்கடங்களை தரும். இந்த மகாலய பட்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம், பித்ரு வழிபாடு, முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மகாலய பட்சத்தின் போது தீபம் ஏற்ற வேண்டிய 4 இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பலருடைய வீட்டில் இறந்த நம்முடைய முன்னோர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்து தினமும் வணங்கி வருகின்றோம். மகாலய பட்சத்தின் போது அவர்களின் புகைப்படத்தை சுத்தப்படுத்தி படத்தின் அருகில் விளக்கு ஏற்ற வேண்டுங்க. இதனால் முன்னோருக்கு உங்கள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கலாம். அடுத்ததாக அரச மரத்தில் தெய்வங்கள் வசிக்கின்றன என்பது ஒரு நம்பிக்கை. குறிப்பாக முன்னோர்கள் மகாலய பட்சத்தில் பூமிக்கு வருகையில் அரச மரத்தில் தங்குவதாக சொல்லப்படுது. அதனால் அரச மரத்தடியில் விளக்கு ஏற்றுவதால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகாலய பட்சத்தின் போது முன்னோர்கள் நமது வீட்டின் வாயில் வழியாக வருவதால் வீட்டின் வாயிலில் விளக்கு ஏற்றுவதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வேத சாஸ்திரங்களின் படி பார்த்தீங்கன்னா தெற்கு திசை யம திசையாக சொல்லலாம். அதனால் இந்த திசையில் தெய்வம் ஏற்றினால் முன்னோர்கள் ஆன்மா திருப்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் மறக்காமல் இந்த விஷயத்த கண்டிப்பாக செய்திடுங்க. ஸோ மகாலய பட்சம் அப்படின்னா என்னன்றதை தெரிந்திருப்பீங்க. இந்த மகாலய பட்ச காலத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க.
கன்னி ராசி நேயர்களுக்கு தொழில் வாழ்க்கை இந்த மகாலயபட்ச காலத்தில் எப்படி இருக்கோ அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த மகாலயபட்ச காலத்தில் உங்களின் தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களின் புத்தி கூர்மையால் உங்கள் தொழில் வேலையில் நீங்கள் முன்னேற்றத்தை காண முடியுங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து வரீங்களோ அந்த வளர்ச்சிகளை நீங்களே கண்கூடா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல பயணங்கள் மூலம் அனுகூல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் வேலையை முடிப்பதில் சவால்கள் எதிர்கொண்டாலும் கடின உழைப்பால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகாலயபட்ச காலத்தில் படிப்பு விஷயத்தில் மாணவர்கள் கூடுதல் முயற்சி கண்டிப்பாக தேவைப்படும். கடின உழைப்பின் மூலம் வெற்றிகள் பெறலாம். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கண்டிப்பாக அமையும். தாமதம் ஏற்பட்டாலும் உங்கள் கடின உழைப்புக்கான வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. அதே போல் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மகாலயபட்ச காலத்தில் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். குடும்ப சூழல் உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போது. முக்கிய முடிவுகளை உறுதியாக எடுப்பீர்கள். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான விஷயங்களில் வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இதுவரைக்கும் இருந்த திருமண தடை அனைத்துமே நீங்கி உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு மங்களகரமான விஷயமா நடக்க போகுது. உங்கள் உடன் பிறந்தவர்களும் ஆதரவாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். துணையின் அன்பை இந்த மகாலயபட்ச காலத்தில் பெறுவீர்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கையில் சிறு கருத்து வேறுபாடுகள் சந்தேகங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையற்ற வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக அமையலாம். மன வருத்தத்திற்கு பின்னர் காதல் அதிகரிக்கும். காதல் விஷயத்தில் தவறான புரிதல் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது கன்னி ராசி நேயர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்கவும். துணையுடன் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல உங்களுடைய பொருளாதார நிலை இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மகாலயபட்ச காலத்தில் நிதி ரீதியாக பெரிய அளவில் சாதகமாக உங்களுக்கு இருக்காது. வருமானம் அதிகரிக்கும் என்றாலும் செலவுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்கள் செலவு செய்யும்போது கொஞ்சம் நிதானமாக பார்த்து செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி வைப்பது நல்லதா உங்களுக்கு அமையலாம். அதே போல உங்களுடைய நிதிநிலை சிக்கலை தரக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. அதனால கன்னி ராசி நேயர்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய உடல் நலம் இந்த மகாலயபட்ச காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லதுங்க. மருத்துவம் தொடர்பாக உங்கள் செலவு அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண் ரீதியான தொந்தரவு ஏற்படலாம். மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். அதனால் கன்னி ராசி நேயர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த மகாலயபட்ச காலத்தில் கன்னி ராசி நேயர்கள் ஆன்மீக ரீதியாக ஏதாவது பிரார்த்தனைகள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தடைகள் உடல் ரீதியான தொந்தரவுகள் இதிலிருந்து விடுபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த மாதிரி விஷயத்த உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. அதே போல் தினமும் பயிற்சி தியானம் இந்த மாதிரி உடல் ரீதியான செயல்களை நீங்கள் செய்வதால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பல நன்மைகள் ஏற்படலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த மகாலயபட்ச காலத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.